முனைவர் டாக்டர் ஜெயக்குமார் ஆகிய என்னுடைய தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியானது ஐவர் குழு ஒன்றை அமைத்திருக்கின்றது. இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக அருமை சகோதரர் இதயதுல்லா அவர்களும், இந்த குழுவினுடைய உறுப்பினர்களாக ஸ்வர்ணா சேத்துராமன் அவர்களும், சிடி மையப்பன் அவர்களும், திருமதி கமலிகா காமராஜ் அவர்களும் இணைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த குழுவினுடைய கடமைகள், செயல்பாடுகள் தமிழ்நாட்டிலே நடந்த 2226 ஆண்டில் நடந்த தேர்தலிலே பல விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றன என்றும், உட்கட்சி புகார்கள் அதிகமாக இருந்திருக்கின்றன என்றும் மேலிடம் அறிந்து இவற்றினை தீவிரமாக விசாரித்து ஒரு அறிக்கை ஒன்றினை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதாகும். மாநில தலைவர் மேலே நிறைய புகார்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப கிடைச்ச 28 தொகுதியிலேயே சீட்டு கொடுத்ததே அவர் வேண்டப்பட்டவங்க செலக்ட் பண்ணி சில பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற பணம் வாங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போன்ற குற்றச்சாட்டுகள் இந்த குழுவினர் வந்தால் கண்டிப்பாக இந்த குழு விசாரிக்கும். அவரை இந்த குழு முன் அவர்களை அழைத்து கேட்போம், இது போன்ற புகார்கள் வந்திருக்கின்றன, உங்களுடைய பதில் என்ன, அதனுடைய உண்மை. அந்த நோட்டீஸை நீங்க பாத்தீங்களோ என்னன்னு தெரியல, பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதால தான் இது மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறீங்க. உண்மை அறிதல், இந்த குழு போயிட்டு இந்த புகார்லாம் வந்திருக்கிறது உண்மைதானான்றது தான் அறியல். சோ அவங்களை கூப்பிட்டு கேட்போம், அதன் மீது நாங்கள் முடிவெடுப்போம். பேச வரலன்னா அது எழுதிருவோம். இவர்கிட்ட பேச வர்றாரு, ஒரு விதத்துல அது குற்றம் பண்ணி கூட இருக்கலாம், அதால் தான் வரல. குற்றம் செய்யாதவராக இருந்தால் அவர் வந்திருக்க வேண்டும். இவர் இந்த குழுவின் முன்பு நின்று இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்காத காரணத்தினால் நேரடியாக மேலிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிபாரிசு பண்ணுவாங்க. எல்லாரையும் விசாரிப்புங்க. யார் பேர குற்றம், இந்த தேர்தலை ஒட்டிய விவகாரத்தில் எவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் அந்த குற்றம் எடுத்துக்கொண்டு விசாரிக்கப்படும், அதன் மீது பரிந்துரை செய்யப்படும். ஏற்கனவே மாநில மகளிர் தலைவராக இருந்தவங்க அதெல்லாம் உங்க கொஸ்டின் இங்கே கட் பண்றேன் நான். அதெல்லாம் தான் காரணம் இந்த குழு வந்ததுக்கே, இந்த குழு அமைச்சதுக்கே. இதெல்லாம் பாருங்க, எல்லாம் வரவங்க போறவங்க எல்லாம் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இதனுடைய உண்மை தன்மைனா இது உண்மைதானா அவங்க சொன்னதெல்லாம் அதுவும் எடுத்துக்கொள்ள நீக்கினவங்களை பத்தி இருக்கு. நம்ம கவலை கட்சியை விட்டு நீக்கியவர்களிடம் விசாரணை இருக்காது, அது தேவையும் இல்லை. இது கடந்த காலம். அதை பற்றி நாம் இந்த குழு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளார்.